என் ஆள் ரொம்ப பயப்படுறான் மச்சான். எதுக்கு? ஒருத்தர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஓப்பனாக சொல்ல போனால் செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறான் மச்சான். ஷிட். போகிறப்போ வரப்பெல்லாம் அவன் அபியூஸ் பண்ணுறான் மச்சான். அதனாலே என் ஆள் ரொம்ப பயப்படுறான் மச்சான். மச்சான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா. ரைட்டு. வா. எங்க போனா? ஏய், யாரை தர்ற? நீ ஏன்டா இங்க வந்த? நீ தான் ரைட்டு வாங்கிய. நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாதுண்ணா. ஒரு மாதிரி ஆக்குவடா இருக்குது. பொண்ணுங்க என்ன பிரச்சனை? அபியூஸ் பண்றானா? ஒருத்தவங்க வேணான்னு சொல்லி அவங்களை வற்புறுத்துது என்ன பழக்கம்? நான் எங்க வற்புறுத்தினேன்? பாடுறா. ஐயா டே, உனக்கு என்னடா பிரச்சனை? போ, என் கூட இருக்கு பிடிக்கலையா? இருக்கு பொருளாம் தயவுசெய்து போ. இப்படி அன்சிங்கில் பேசி அசிங்கப்படுத்தாத. எனக்கு புரியுது எப்படி பேசுற மாதிரி சிங்க்ல. டேய், அவன் எங்க இருக்கான் மட்டும் சொல்லு. அவனை பொழக்கிற போல இனிமே எவனுமே அப்படி யோசிக்க கூடாது. மச்சான் இங்கே தான் மச்சான், ஒரு 4 தெரு தள்ளி. வாங்கடா போலாம். ஆமா, என்ன வெயிலுப்பா. தம்பி தண்ணி விடு. பொறிக்கோ. அட பைத்தியக்காரனாயே. ஹலோ. டேய், நான் 4வது தெருல தான்டா இருக்கேன். நீங்க எங்கடா போனீங்க? மச்சி நான் சொன்னது 4வது தெரு இல்லைடா, 4 தெரு தள்ளி. எது? டேய் ஃபோனை கூட. டேய் தண்டம், அதான் வண்டி இருக்குல்ல, உன்னை எவனா நடந்து போக சொன்னா? அறிவு இருக்கா உனக்கு? பைத்தியம். வந்து சரி லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்றேன். ஃபோனை வை. அறிவு கட்டுது. நிறுத்தலைங்க. ஏண்டா வண்டி இருக்குன்னு சொல்ல மாட்டியா? மச்சான் அதுக்குள்ளே நீ தான் போயிட்டியே. நான் போயிட்டேன். ஆமாம், ஃபோனில் எது எடுத்து பேசணுமா இருந்தது? நானா? இல்லையே. நீ இல்லை? ம் இருக்கட்டும். ஏய், பிரச்சனை நடக்க போகிற இடத்துல சின்ன பசங்க தான் அவ்வளோ நல்லா இருக்காது. போய் அனுப்பிவிட்டோம். தம்பி சண்டை நடக்க போகுது, வீட்டுக்கு போ. உனக்கு வேணா நீ ஓரமா போடா டாபரே ஐயா. ஓகே. என்னாச்சே? மரியாதை இல்லாமல் பேசுகிறான்ப்பா. என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக விடு. நீ ஃப்ரீயாக தான் விடுவ, நான் தானே சிங்க மாட்டேன். சிங்க்லேயே போயிட்டுருக்கு. டே, அவனை வெளில கூப்பிட்றா. கூப்பிடவா? ஆ. ஏய் புஷ்பராஜ், வாடா வெளியே. பேரை பத்தியா? இவனாடா? ஆமாம் மச்சான். டேய், உனக்கு எவ்வளோ நெஞ்சு தைரியம் இருந்தால் சோஷியல் மீடியா இவ்வளோ ஆக்டிவாக இருக்க காலத்தில் போய் ஒருத்தவங்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் பண்ணி ஏண்டா? ரைட்டு என்ன உனிட்டா போனா? இவனை பார்த்தியா? இவன் என் ரைட் ஹேண்டு. ஊன்னு சொன்னா உன் மூக்கில் எக்ஸ்ட்ரா ஓட்ட ஒன்று போட்டு விட்ருவான். பார்க்குறியா? பயப்படுறான். ஓகே, பொறுமையாக பேசு. டே, நீனா ஊமையா? இங்கே வந்து ஒன்று மிரட்டினுங்கிற அசையம் பண்ணி அசிங்கப்படுத்துற நீ. இப்போ என்ன பண்ணணும்? ஏன் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பத்தாதா? இனிமேல் என்ன பண்ணுவேன் நீ? மென்னுடுறோம். இங்கே இருக்கான்ல, இவன் என் ஃப்ரெண்டு. இவன் ஆளு என் தங்கச்சி. இன்னொரு வாட்டி என் தங்கச்சி இரா. இனிமே என் தங்கச்சி இரா. இனிமே என் தங்கச்சி குறைச்சல் கொடுத்த பார்த்தேன். ரைட்டு, ஜாகிரதை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு கையில் குடைச்சல் கொடுக்குறத பார்த்தேன். கழுத்தில் லேசா. டேய், கழுத்தில் கத்தியோ பண்ணுற, என்னடா சினுங்குற? அப்போ என்ன அடிப்பியா? சொல்லுடா, என்ன அடிப்பியா? ஆமா ஆமா. எதுக்கு நீ இப்படி பேசுற? ஓ, அப்ப என்ன அடிப்ப, அப்படிதானே?
வந்து அடி. டேய் என்னடா பண்ற உடுறா என்ன நீ தானே சொன்ன அடி பண்ணிட்டு வா. என்னடா உம்மா குடுக்குற டேய் 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 முச்சில டேய் டேய் யாரா அவன் பைத்தியங்கத்தையும் முச்சிட்டாரா அவனுக்கு டேய் நல்லா பார்த்து சொல்லு. இவனாடா வாலிட்ட பிரச்சனை பண்ணா? எது ஏன் ஆள்டியா? டேய் இவன் செக்ஸ் டார்ச்சர் குத்துது ஏனுக்குடா? நான் போறப்ப வரப்பெல்லாம் என்ன அபியூஸ் பண்றான்டா பொறுக்கி. அப்புறம் எதுக்குடா வால் பயப்படுறான்னா? பின்ன நான் போறப்ப என்ன உளுத்திக்கு போட்டு என் கருப்பை ஏதாவது பண்ணிட்டானா அதனால தான் என் ஆள் பயப்படுறா. ச்சே ஆயிடுச்சு. இந்த உலகத்துல உண்மையான லவ் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன பண்றான்? ஃபீல் பண்றானா? என்னடா பண்றது? இதோ பண்றேன் இரு பண்றேன். என்ன வேலை பார்த்துட்டு வந்த இப்போ? எல்லாம் சொல்லாத. சி எனக்கு வேற வழி தெரியல. அதுக்குள்ள தெரிஞ்சிச்சா?